ஒரு மனிதனுக்கு மூளை செயலிழக்கும் போது, மூளை கொஞ்சம் அதிகமான மன அழுத்தத்துல போகும்போது, நம்முடைய இதயத்துல 4 அறைகள் இருக்கு இல்லையா? நம்ம படிச்சப்போ எல்லாருக்குமே தெரியும். இந்த 4 அறைகளின் வழியாய் இரத்தமானாலும் சரி, மூச்சு காற்றானாலும் சரி போய் சுத்தப்படுத்தப்பட்டு உடலுடைய மற்ற பாகங்களுக்கு அனுப்பப்படுது. எப்போ இந்த மூளையில் அளவுக்கு அதிகமான இரத்த அழுத்தம் வருதோ அந்த நேரத்தில் நாளங்களெல்லாம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மூளையிலிருந்து சரியான தகவல் உடம்புக்கு போகாததினால அது ஸ்டாப் ஆகி அந்த வியர்வை துளிகள் வழியாய் இரத்தம் வெளியேறுமாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய மனுஷர்கள் கிட்டத்தட்ட 100 இதய நோயாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு இந்த வியாதி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 பேரில் ஒரு ஆளுக்கு இந்த வியாதி இருக்குமா? ரொம்ப மன அழுத்தத்துக்கு நடுவில் போகும்போது அதை ஹேமாட்டிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வியாதி 100 இதய நோயாளிகளுக்கு இருக்குமா? அப்போ இயேசு அந்த நாட்களில் நாம் ஈஸியாக சொல்லுவோம், என்னுடைய வேதனை அவருக்கு தெரியாது, என்னுடைய கஷ்டம் அவருக்கு புரியாது, அவர் தெய்வம், அதனால் அவருக்கு என்ன தோணுதோ, அவர் எதை நினைக்கிறாரோ அதை அவர் ஈஸியாக செய்து முடித்துடுவார், என்னுடைய வேதனை அவருக்கு புரியாது தெரியாதுன்னு சொல்லிடுவோம். இன்றைக்கு நாம் யாருமே கஷ்டப்பட்டு நம்முடைய வியர்வை துளிகள் வழியாய் இரத்தம் வந்திருக்கா?